கமல்ஹாசன் இப்போது இந்தியன் 2 படத்துல நடித்து முடித்துட்டு தக் லைஃப் படத்துல கமிட் ஆகி இருக்காரு. மக்களவை தேர்தல் காரணமா படத்தின் ஷூட்டிங் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா அன்பரிவ் இயக்கத்திலும் ஒரு படத்திலும் நடிக்கவிருக்கிறாரு. இப்படி வரிசையாக படங்கள் வைத்திருக்கும் கமல்ஹாசன் இந்தியன் 2 படத்தை ரொம்பவே எதிர்பார்த்திருக்காரு. இந்த படம் எடுத்துக்கொண்டிருக்கும் போதே இந்தியன் படத்தின் 3வது பாகமும் தயாராகி விட்டது. ஷங்கர் இயக்கத்துல கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் இந்தியன். கமல்ஹாசன், மனிஷா கொய்ராலா, சுகன்யா, கவுண்டமணி, செந்தில் உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் மெகா பிளாக் பாஸ்டர் ஆனது. சங்கரின் கரியர்ல மிக முக்கியமான படமாகவும் இந்தியன் அமைந்திருந்தது. குறிப்பா மெகா பிளாக் பாஸ்டர் ஆகி இன்று வரை கிளாசிக்கல் படமாக கொண்டாடப்படுது. முதல்ல இந்தியன் திரைப்படத்தின் கதையை ரஜினிகாந்திடம் தான் சொன்னார் சங்கர். ரஜினியை மனதில் வைத்துத்தான் இந்தியன் படத்தின் ஹீரோ தனது நெற்றியில் விழும் முடியை ஒதுக்கும் மேனரிசத்தை யோசிச்சிருந்தாரு. ஆனா ரஜினிகாந்த் சில காரணங்களால அந்த படத்துல நடிக்க முடியல. பிறகு கமல்ஹாசன் உள்ளே வந்தாரு. அவர் உள்ளே வந்தாலும் ரஜினிக்காக யோசித்து வைத்திருந்த அந்த முடியொதுக்கும் மேனரிசத்தை கமல்ஹாசனை வைத்து செய்ய வச்சாரு. அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ பெற்றது. அந்த படத்தோட மேக்கிங், கேமரா, இசை என அனைத்துமே பக்காவாக இருந்தது. முக்கியமா AR ரஹ்மான் இசை அந்த படத்தின் வெற்றிக்கு மேலும் பலம் கூட்டியது. அதே போல எழுத்தாளர் சுஜாதா எழுதிய வசனங்களும் படத்துக்கு பெரிதாக உதவின. குறிப்பா வெளிநாட்டுல கடமையை மீறுவதற்கு லஞ்சம், இங்குதான் கடமையை செய்வதற்கு லஞ்சம் என்ற வசனம் நெட்டி போட்டில் அடித்தது போல் இருக்கும். இப்படி எல்லா ஏரியாவிலும் படம் பக்காவாக இருந்ததால மெகா பிளாக் பாஸ்டர் ஆனது. இந்தியன் படத்தின் கிளைமேக்ஸில் அதற்காக 2ஆம் பாக லீடோடு முடித்திருந்தார் சங்கர். இருந்தாலும் படத்தின் 2ஆம் பாகம் பல வருடங்களாகவே ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு வழியாக சில வருடங்களுக்கு முன்பு படத்தின் வேலைகள் ஆரம்பித்த போது ஏற்பட்ட விபத்தின் உயிரிழப்புகள் ஏற்பட படத்தோட ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது. தற்போது ஷூட்டிங் முடிந்து படமும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி வெளியாகிறது படம். இதற்கிடையே இந்தியன் 2 எடுத்த போதே இந்தியன் 3 படமும் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில இது குறித்து சங்கர் தனியார் ஊடகம் ஒன்று அளித்த பேட்டியில இந்தியன் படத்தின் 3வது பாகம் உருவாகும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. 2வது பாகத்தின் கதை இந்தியா முழுக்க செல்லும்படி இருக்கும். எனது படங்களின் கதைகள் பொதுவாக பெரிதாகத்தான் இருக்கும். அதனை எடிட்டில் தான் குறைப்போம். இந்தியன் முதல் 3 மணி நேரம் ஓடும். அது நிஜமாகவே பெரிய கதைதான். இந்தியன் 2 நன்றாகவே வந்திருக்கிறது என்ற எண்ணம் இருக்கிறது. கதையை குறைத்து காட்சிகளின் நீளத்தை சுருக்கி கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த காட்சிகளின் உயிரோட்டம் இருக்குமா என்ற பயம் இருந்தது. அதனை செய்து பார்த்தேன். அதே சமயம் எல்லா காட்சிகளுக்கும் தேவைப்படும் நீளத்தை கொடுக்க வேண்டும். சரியான நீளத்தை கொடுத்துவிட்டு இவை 2 பாகங்களுக்கு பிரிந்தால் சரியாக வருமா என்று சோதனை செய்து பார்த்தோம். மேலும் சின்ன சின்ன விஷயங்கள் சேர்க்கப்படும் போது 2 பாகங்களாக வந்தது. இப்படித்தான் இந்தியன் 3 உருவானது என தெரிவிச்சிருக்காரு.